வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பஞ்சாப் வெர்சஸ் சிஎஸ்கே மோதும் போட்டியில் சிஎஸ்கே பிளேயிங் 11 3 மாற்றம். கடைசி ஆயுதத்தை கையில் எடுக்கும் தல தோனி. அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான சீசனில் தற்போது சிஎஸ்கே அணி தற்போது புள்ளி பட்டியலில் 5வது இடத்திலும் இருக்கு. விளையாடிய 10 போட்டியில் 5 வெற்றி 5 தோல்வி என சிஎஸ்கே அணி தற்போது இக்கட்டான சூழ்நிலையும் இருக்கு. இந்த நிலையில் தான் ஐபிஎல் தொடரிலேயே பலம் வாய்ந்த அணியாக சிஎஸ்கே கருதப்படுகிறது. ஆனால் ஒருமுறை கூட கோப்பை வாங்காத பஞ்சாப் அணியிடம் சிஎஸ்கே அணி கடந்த போட்டியில் தோல்வியையும் தழுவியிருக்கு. பஞ்சாப் அணியிடம் மட்டும் 5 முறை தோல்வியை தழுவியிருக்கிறது சிஎஸ்கே. அண்மையில் சிஎஸ்கே அணியானது பஞ்சாபை எதிர்கொண்டு சேப்பாக்கம் மைதானத்தில் தோல்வியை தழுவியிருக்கு. இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியில் காய்ச்சல் காரணமாக விளையாடாமல் இருந்த தேஷ்பாண்டே அவர்கள் அணிக்கு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல தீபக் சஹருக்கு பதிலாக சர்துல் தாகூர் பிளேயிங் 11 இடம்பெறுவார் என்றும் தெரிகிறது. இந்த நிலையில் தான் ராஜவர்தன் சங்கரேகர் போன்ற இளம் வீரர்களை சிஎஸ்கே அணி சேர்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். மேலும் ரஹானே, ஜடேஜா போன்ற வீரர்கள் தங்களுடைய ஃபார்முக்கு திரும்பி தங்களுடைய இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் சிஎஸ்கே அணி நிச்சயம் வெற்றி பெற முடியும். பஞ்சாப் அணியில் ஜானி பிராட்ஷோ, சசாங்க் சிங், அசோடோத் சர்மா போன்ற வீரர்கள் இருக்காங்க. மேலும் சிக்கர் தவான் இன்றைய போட்டியில் அணிக்கு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பஞ்சாப் அணியின் சுழற்பந்து வீச்சாளர்களை சிஎஸ்கே வீரர்கள் எதிர்கொள்ள தடுமாறுகிறாங்க. ஆனால் தர்மசாலாவில் இருக்கும் ஆடுகளம் ரன் குவிப்புக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் சிஎஸ்கே வீரர்கள் இதனை நன்றாக பயன்படுத்தி கொண்டு ரன் குவிப்பில் ஈடுபட வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தியும் வராங்க. இந்த நிலையில் தான் பஞ்சாப் அணிக்கு எதிரான பிளேயிங் 11 சில மாற்றங்களை செய்ய உள்ளார்கள். அதன்படி ரஹானை தொடர்ந்து சொதப்பி வருவதால் அவர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சாகிர் ரஷீத் என்றும் இளம் வீரருக்கு வாய்ப்புகளை கொடுக்க உள்ளார்கள். அதே போல தீபக் சஹருக்கு பதிலாக ராஜவர்தனும், முஸ்தபிர் ரஹ்மான் விலகியுள்ள நிலையில் அவருக்கு பதிலாக பதிரானாவும் இடம்பெற உள்ளார். அதே போல் தற்போது காய்ச்சல் காரணமாக கடந்த போட்டியில் விளையாடாமல் இருந்த தூசர் தேஷ்பாண்டே இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 இடம்பெற உள்ளார். அதன்படி சிஎஸ்கே பிளேயிங் 11 ருத்ராஜ், சாகிர் ரஷீத், டேரில் மிச்சல், ஜடேஜா, மொயின் அலி, சிவம் தூபே, தல தோனி, சர்துல் தாகூர், ராஜவர்தன், ரிச்சர்ட் கிளீசன், பதிரானா ஆகியோர் இடம்பெற உள்ளார்கள். இம்பாக்ட் வீரராக சமீர் ரிஸ்வி அவர்கள் இடம்பெற உள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.